வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு உத்தர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, ஹஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, இந்த 9 பாதத்திலையும் பிறந்தவங்க கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 6வது வீடு. கன்னிராசிக்கு அதிபதி புதன். புதனுக்கு நட்பு கிரகம் தான் சனி. அப்படிப்பட்ட சனியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனிங்கிற பேரில் 7ஆம் இடத்தில் அமர்ந்து சனி தன்னுடைய பார்வையினால் உங்கள் ராசியவே பார்த்துட்ருக்கிறார். இருந்தாலும் கூட வீடு கொடுத்த குருவை பொறுத்த வரைக்கும் உச்ச குருவாக இருந்து மீண்டும் சனியை பார்க்கும் பொழுது சனி வக்கரகதி காலத்தில் மிகவும் மேன்மையாக நல்ல பலன் கண்டிப்பாக கொடுப்பார். சனி வக்கர பயிற்சி தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் பராப வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி சனி வக்கரகதி தொடங்கி கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 26/7/2026 தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ சனி வக்கரகதி நடக்கக்கூடிய இந்த 148 நாட்களுக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பார்வைகள் மூலயமாக கெடுத்திருந்தாலும் கூட வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி சுபரோட வீட்டிலிருந்து சுபருடைய பார்வையில் இருக்கிறனால மிகவும் மேன்மையாக நல்ல பலன் கொடுப்பார். சனி தன்னுடைய 3, 7, 10ஆம் பார்வைகள் மூலயமா கடந்த காலத்தில் சனி தகப்பன் ஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தை பார்த்ததுனால தகப்பன் மகன், தகப்பன் மகளுடைய உறவுகள் சரியாக இருந்திருக்காது. பங்கும் பங்காளி பிரச்சனை, உறவினர் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை, எல்லாத்துக்கு மேலே கூட பிறந்தவங்களே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு பூர்வீக சொத்துக்கு அலைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அதற்கடுத்து சனி ஒரு ராசியை பார்க்கும் பொழுது தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாதனால விருப்பப்பட்டு காதலித்து மனம் முடித்திருந்தாலும் கூட குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டிருக்கும். அது ஈகோ பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அந்நிய நபர்களால் குடும்பத்துக்குள்ளே கலகம் ஏற்பட்டிருக்கலாம். காரணம் சனி 5ஆம் இடத்தின் அதிபதி, 6ஆம் இடத்தின் அதிபதி கன்னிராசிக்கு. அவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 5ஆம் இடங்கிறது மன மகிழ்ச்சி, விருப்பப்பட்ட வாழ்க்கை. 7ஆம் இடங்கிறது எதிர்ப்பாளினம். அப்போ மனதுக்கு பிடித்த மணாளனாக இருந்தாலும் சரி, மனதுக்கு பிடித்த மனைவியாக இருந்தாலும் சரி, அந்நியர் நபர்களால் குடும்பத்துக்குள்ள கலகங்கள் ஏற்பட்டு கடந்த காலத்தில் ஒரு பிணக்கோட தான் வாழ முடியுமே தவிர திருப்திகரமான முறையில் ஒற்றுமையாக வாழ முடியாது. ஒரே வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி வாழ்ந்துருந்தாலும் கூட எது அந்நியர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் கணவன் மனைவி பேசிட்டு வாழ்ந்துட்டுருப்பீங்களே தவிர திருப்திகரமாக இருக்காது. அப்படியே நல்லபடியாக வாழ்ந்தாலும் நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் தோணுமே தவிர அது உண்மையாக இருக்காது. காரணம் சனி 7ஆம் இடத்துல இயல்பாக இருக்கும்பொழுது இது போல எண்ணங்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் சனி வக்கரகதி காலகட்டத்தில் தகப்பனார் வர்க்க வழி சொத்துக்கள் உங்களுக்கு தேடி வரும். பூர்வீக சொத்தாக இருந்தால் கோர்ட்டு கேஸு வம்பளை கலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த டைமில் உட்கார்ந்து பேசி சுமூக தீர்வு எட்டப்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் குடும்பத்துக்குள்ளே கலங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் மீண்டும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் 4ஆம் இடத்தை தாய் ஸ்தானத்தையும், சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் தகப்பன் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தகப்பன் தாய் 2 பேர்த்துக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படுறது, இல்லை தகப்பன் தாய் உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கிறனா நீங்கள் விலகி வர்றது, இப்படிப்பட்ட ஒரு காலங்களாக கடந்த காலம் இருந்திருக்கும். சனி வக்கரகதி காலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தாய் தகப்பன் பிரிஞ்சிருந்தால் சேர்ந்து வாழ்வாங்க, உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தால் உங்களை தேடி வருவாங்க. உடல் சார்ந்த பிரச்சனைக்காக நிறைய மருத்துவ செலவு எடுத்திருந்தீங்கன்னா அந்த பரிபூர்ணமாக உடம்பு குணமடையும். அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த 148 நாட்கள் கண்டக சனி கன்னிராசி என்பவர்களுக்கு நடந்தாலும் கூட எல்லா மனிதர்களுமே கஷ்டப்பட மாட்டாங்க. சனி வக்கரகதியில் இருக்கும்போது எல்லா மனிதர்களுக்குமே கெடுபலன் செய்யாது. கண்டக சனியும் எல்லா மனிதர்களுக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு கெடுபலன் செய்யாது. என்ன காரணம்னு கேட்டுட்டிங்கன்னா பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் வலுவாக இருந்தால் மனம் தீர்க்கமான முடிவெடுக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இடர்பாடுகள் வந்தாலும் கூட அதிலிருந்து லகுவாக மீண்டு வந்துடுவீங்க. அப்போ சந்திரன் உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு கண்டக சனிங்கிறது பாதிப்பை தராது. குறிப்பாக
வக்கரகதி காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் மேன்மையும் நல்ல பலன்கள் அனுபவிப்பீங்க. பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போய் தேய்விரை சந்திரனாக இருந்து ராகு கேதுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருந்து அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரே சமயத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் சனி செவ்வாயுடைய தொடர்பு அல்லது சேர்க்கையில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நபர்களுக்கு கண்டகச்சனைங்கிற பேரில் ஒரு சில கஷ்டங்கள் சனி திசை சனி புத்தி நடந்தால் மட்டுமே ஒரு 10% 20% பாதிக்குமே தவிர எல்லா மனிதர்களுக்குமே கண்டகச்சனையெல்லாம் பாதிப்பில் இருக்காது, பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம வக்கரச்சனை பற்றி பார்த்துட்ருக்குறோம். வக்கரச்சனை நடக்கக்கூடிய இந்த 148 நாட்களுக்கும் தாய் தகப்பன் உறவு முறைகள் சரியாக இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய சிறார்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனத்தை செலுத்தாமல் ஒரு சில மதிப்பெண்களில் வெற்றி வாய்ப்பு இழந்திருப்பாங்க. விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயம், காதல் சம்மந்தப்பட்ட விஷயம், இதனாலெல்லாம் படிப்பு தடைப்பட்டு போயிருக்கும். அல்லது வேலையில் திருப்திகரமான வேலை கிடைக்காம இளைஞர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் சனி வக்கரகதி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, கண்டகச்சனி நடந்துகிட்ருக்கு, தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம். இந்த 148 நாட்களுக்குள்ளே சொந்த தொழில் இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கான காரணம் குருங்கிற கிரகம் 11ஆம் இடத்துல விருப்பம் நிறைவேறக்கூடிய இடத்துலேருந்து சனியை தன்னுடைய 9ஆம் பார்வையினால் பார்க்கும் பொழுது சனி தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால தாராளமாக சொந்த தொழில் தொடங்கினீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். கூட்டுத் தொழில் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யக்கூடாது. கூட்டுத் தொழிலை கொடுக்கக்கூடிய அந்த குரு தன் வீட்டை தானே பார்த்தாலும் கூட சனி வக்கரகதியில் இருக்கும் கூட்டுத் தொழில் திருப்தியை தராது. அதே போல் திருமணத்திற்கான முன் முயற்சி இந்த காலகட்டத்தில் எடுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 148 நாட்களுக்கு திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்தாலும் திருமணம் கூடி வந்தாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமாக வலுவாக இருக்கிறார். 2வது திருமணத்திற்கான முயற்சி எடுத்திங்கன்னா வேணால் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்துடுச்சு, டைவர்ஸ் ஆகிடுச்சு, பிரிஞ்சிருக்கிறீங்க, 2வது திருமணத்திற்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, திருமணம் பண்ணலாம். உங்களுக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் கூட வரக்கூடிய அந்த ஆணோ பெண்ணோ அவங்க ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஏற்பட்டிருக்கு, இல்லை பிரிஞ்சிருக்காங்க, அப்படிப்பட்ட நபர்களை திருமணம் பண்ணலாம்னா பண்ணலாம். ஏன்னா 11ஆம் இடங்கிறது 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் இடத்துல சனியாக மறந்து 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால 2வது திருமணத்திற்கான முயற்சி எடுக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கும் முதிர்கன்னிகளுக்கும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். முதல் திருமணத்திற்கான அமைப்புங்கிறது இந்த 148 நாட்கள் தள்ளி அதற்கு பிறகு கல்யாணம் பண்ணால் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது கிடைக்கும். அப்போ திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு குரு உச்சகுருவாக இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட சனி வக்கர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு திருமணம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைந்து திருப்திகரமான வாழ்க்கை அமையும். கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த 148 நாட்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை புரிஞ்சுக்காம வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் நல்லவங்க நிரூபிக்க போராடக்கூடாது. அப்படி போராடும் பொழுது மீண்டும் மீண்டும் சங்கடத்தையும் வலிவேதனை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறாங்களா, நண்பர்கள் பிரிஞ்சு போகிறாங்களா, உறவினர்கள் பிரிஞ்சு போகிறாங்களா, யார் போனாலும் கூட இந்த 148 நாட்களுக்கு அவங்களை இழுத்து பிடிச்சிங்கன்னா சங்கடத்தை மட்டுமே தரும். சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள். நீங்கள் தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் வாடிக்கையாளர் அவங்களை புரிஞ்சிக்காமல் வெளியே போகிறாங்கன்னா அவங்களை இழுத்து பிடிச்சி உங்களை நிரூபிக்க முயற்சி செய்யும் பொழுது அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த 148 நாட்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க விலகி போனாங்கன்னா விட்டுருங்க. குறிப்பிட்ட காலங்கள் கழித்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு தானாகவே வருவாங்க. வேகமாக அவசரமாக எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் விவேகத்திலேருந்து தான் எடுக்கிறதுனால உடனே எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்காதீங்க. நின்று நிதானமாக யோசித்து பொறுமையாக செய்யக்கூடிய அத்தனை காரியம் சிறப்பாக முடியும். சொந்த தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் திருப்தியை தராது. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அது படிக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம், சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம். உங்களோட விருப்பங்கள் உங்களோட அபிலாசைகள் அத்தனையும் 100% நிறைவேறும். குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால 11ஆம் இடங்கிறது பராக்கிரமம்,
விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகம். அந்த இடத்துல குரு உச்ச குருவாக இருக்கிறது நல்லது. அப்போ தொழிலில் சாதிக்க போகிறீங்க, வேலையில் இடமாற்றம் கிடைக்க போகுது, பதவி உயர்வு கிடைக்க போகுது. படிக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போகிறீங்க. போட்டித் தேர்வில் வெற்றி அடைய போகிறீங்க. அரசு வேலை கிடைக்காம காத்திருப்பப்பட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் துணி, நூல், ஜவுளி, டையிங், ப்ளீச்சிங், பெயிண்டிங், அயனிங் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே கடந்த காலத்தில் தொழிலில் நஷ்டத்தை மட்டுமே பார்த்துருப்பீங்க. கையில் இருக்கக்கூடிய காசை தான் உள்ளே போட்டிருக்கணுமே தவிர எடுத்துருக்க முடியாது. வேலைக்கு போகக்கூடிய மனிதர்களுக்கு சம்பளம் குறைச்சி தான் கொடுத்துருப்பாங்களே தவிர சேர்த்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நஷ்டத்தையும் சங்கடத்தையும் கடந்த காலத்தில் தொழிலில் வேலையில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அனுபவிச்சிருந்தாலும் கூட சனி வக்கரகதி காலகட்டத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி ஓரளவுக்கு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக, தன்னிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக, தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் மீண்டு வந்துடுவீங்க. ஐடி சம்மந்தப்பட்ட துறை, கணினி சம்மந்தப்பட்ட துறை, தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். அப்படிங்கிறதுனால உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும். புத்தியினால் பிழைக்கக்கூடிய எந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமே, அது குறிப்பாக கணினி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்கிறதுனால இந்த 148 நாட்களுக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு தனித்துவமான அடையாளத்தை காண்பிக்க வச்சு வாழ்க்கையில் சாதனையாளராக மாற்றும். அப்போது சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரகதி காலம் கன்னிராசி என்பவர்களுக்கு 80% மனிதர்களுக்கு மிகவும் மேன்மையான சிறப்பான காலமாக தான் இருக்க போகுது. குழந்தை இல்லாத தம்பதியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லை. இந்த காலகட்டத்தில் குழந்தையை பொறுத்த வரைக்கும் இயற்கை கருத்தறுத்தல் மூலிமா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லைங்க இயற்கை குழந்தை கிடைக்கான்னு சொல்லிட்டாங்க, செயற்கை கருத்தறுத்தலுக்கு முயற்சி செய்யலாமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, இந்த 148 நாட்களுக்கு 5ஆம் இடத்தை குரு உச்ச குரு பார்க்கிறார். கண்டிப்பாக உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும். தாராளமாக டெஸ்ட் டியூப் பேபிக்காக முயற்சி எடுத்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஐவிஆர்எஸ் பண்ணிங்கன்னா கரு கண்டிப்பாக தங்கும். விவசாயத்தில் பெரிய அளவில் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கால்நடைகள் மூலியமாகவும் ஆதாயம் என்பது கிடைக்காது. இந்த காலத்தை நீங்கள் மீண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு உச்சகுருவுடைய பார்வை சனிக்கு கிடச்சி சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு பிறகு தான் உங்களுக்கு விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபமும் கால்நடைகள் மூலிமா ஆதாயம் கிடைக்கும். கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரகதி காலம் உங்களை அடுத்த கட்ட நகர் நோக்கி முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால வீடை வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, நிலபலங்களை பிடிக்கிறது, கடனை கட்டுறது இப்படிப்பட்ட ஒரு காலமாகவும், செய்தொழிலில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலமாகவும், பூர்வீக சொத்து தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால படிக்கக்கூடிய சிறார்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஒரு சில இளைஞர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வேலை கிடைக்க போகுது. அந்த வேலை உயர்ந்த இடத்துல உயர்ந்த பதவி கிடைக்க போகுது. கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கும் வேலை மூலிமா தொழில் மூலிமா லாபமும் ஆதாயம் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால 80% கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் மேன்மையான அற்புதமான பலன்களை மட்டுமே இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் தொட்டக்காரியை சிறப்பாக முடியும்னா ஹோரையை பற்றி தெரிஞ்சுருக்கணும். அப்போ ஹோரையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு காணொலியை பாருங்கள். உங்களுடைய வாகன அதிர்ஷ்ட எண்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். அந்த வாகன அதிர்ஷ்ட எண்களை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.